தெலுங்காவில் இருக்கிறோம். எங்களுக்கு இதை பற்றி தெரியாது. காணி எப்படி பிரச்சனை போகணும்னு தெரியாது. இப்போ பூலோட சொத்து எங்கள் அப்பாவோட ஒரு சொத்து தான் இருந்துச்சு. இது இந்த மாதிரி மோசடி செய்வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் சொந்தம் தானே இது. அப்பாவோட தங்கச்சி அண்ணன் தான் அக்காவிட்டு உள்ளன்னு சொல்லி எல்லாம் பெரியவங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் அவங்களோட சொன்னேன், பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ 13 லட்சத்தை எங்களுக்கு அனுப்பிவிட்டு எங்களுக்கு கை ரேகை வேணும், பேங்க்குக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லி எங்களை மோசடி செஞ்சுட்டாரு. இப்போ மோசடி செஞ்சு நாங்கள் அது கேட்குறோன்னே எங்களை விரட்டுறாங்க. உங்களை போலீஸுக்கு சொல்லுவேன், 24 ஹவரில் உங்களை விரட்டுவேன், வெட்டுவேன், குத்துவேன் அப்படி சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. அதனால இப்போ எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக வேணும். எங்களுக்கு மோசடி செஞ்சது சொன்னால் எங்களுக்கு இங்கே அனுப்புகிறாங்க தானே, இங்கேருந்து அந்த கடிதம் மாதிரி அவங்களுக்கு அனுப்புவாங்க தானே. உங்களுக்கு மோசடி செஞ்சிட்டீங்க, எங்கள் காணியை எடுத்துட்டீங்கன்னு. காணி வச்சுருந்த வேற ஒரு தானே, அவர்கிட்ட பிடிங்கி தானே இவர் சொல்ல வேணாம், சொந்தக்காரவங்களுக்கு யாருமே சொல்லக்கூடாது, இது நம்ம பிள்ளை இந்த ரகசியம் செய்யணும்னு நாங்கள் நம்பிட்டோம். இதுங்க சொந்தக்காரவங்க தானே, இது நமக்கு செய்வாங்க தானே அப்படி சொல்லி நாங்கள் இறங்கி நம்பிட்டோம். அதனால எங்களுக்கு மோசடியை செஞ்சு 13 லட்சம் காசை கொடுத்துட்டு பூரா அவங்க பேருக்கு எங்களுக்கு எழுதிட்டாங்க. என்ன மோசடினா எல்லாமே காணியவே அவங்களுக்கு எடுத்தாச்சு. இப்போ உனக்கு என்ன நான் பணம் கொடுக்குறது, நீ எனக்கு காணியை வித்துட்டு தானே அப்படின்னு. அப்போ அட்வான்ஸாக தானே நாங்கள் வாங்கியிருந்தோம். இப்போ அட்வான்ஸில் நீ காணி எனக்கிட்ட கொடுத்துட்ட, இப்போ ஏன் எனக்கு பிரச்சனை போடுற அப்படி சொல்கிறாங்கன்னா, பங்கு ஓட்டு எங்கள் 2 பேத்துக்கும் மட்டும்தான், அக்காவும் நான். இவங்க 2 பேருமே ஸ்ரீலங்கன்ஸு. இவங்களோட பூர்வீக நிலம் இங்கே ஒன்று இருந்திருக்கு. அதை விற்கணும், அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக விற்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. பின்னியூரை சேர்ந்த ராமநாதன் இவங்களோட சொந்தக்காரங்க. அவர் என்ன பண்ணுறாரு, பொண்ணு கல்யாணத்துக்கு நான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் இந்த நிலத்தையே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த அட்வான்ஸ் இங்கேருந்து பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தான் பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கிறதுக்கு எங்களுக்கு 2-3 டாக்குமெண்ட்டில் கையொப்பம் வச்சு அனுப்புங்கன்றிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் கையொப்பம் வச்சு அனுப்பியிருக்காங்க. அந்த கையொப்பத்தை என்ன பண்ணிட்டாங்க, பின்னியூர் ராமநாதனோட சம்பந்தி, அதாவது பின்னியூர் ராமநாதன் பொண்ணோட ஹஸ்பண்டோட அப்பாவை பவர் மாற்றிட்டாங்க. அவங்க பேரில் அந்த கையொப்பம் வச்சது அவங்க பேரில் பவராக மாற்றி பின்னியூர் ராமநாதனோட பொண்ணு பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. மொத்த செலி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இந்த பின்னியூர் ராமநாதனோட மாப்பிள்ளை ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பவரில் சில ஸ்ரீலங்கனோட நோட்ரி சீல் குத்தணும், ஸ்ரீலங்கனோட சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்டாரோட சீல் குத்தணும். இது 2த்தையுமே இங்கேயே ரெடி பண்ணி குத்திட்டாங்க. ஏன்னா இவங்க போன நோட்ரி போட முடியாட்டாங்க. இதுக்கு எங்கள் இந்த டாக்குமெண்ட் தப்பாக இருக்குது, நாங்கள் போட முடியாட்டாங்க. இங்கேயே குத்திட்டு இவங்களோட பேர் அங்கே பாஸ்போர்ட்டில் வேறு, இங்கே இருக்க யூடிஆர் ஸ்கீம்லாம் வேறு. இவங்களோட பாஸ்போர்ட்டை வாங்கி அதில் ஃபோர்ஜ் பண்ணி இவங்க பேரை மாற்றி அவங்க இப்போ ஒய்ஃப் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பின்னியூர் ஒருத்தநாடை சேர்ந்த ராமநாதன் இவங்க 2 பேரும் நிலத்தை நான் வாங்கிக்கிறேன், 1 கோடி ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவங்க பொண்ணு கல்யாணத்தை அவசரமாக வச்சு அட்வான்ஸை மட்டும் வாங்கிட்டு பேங்க் ட்ரான்சாக்ஷனுக்கு கையொப்பம் வைக்கிறேன்னு வாங்கிட்டு மொத்த நிலத்தையும் அவங்க பொண்ணு பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இந்த சீல் ஃபோர்ஜரி எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்ச அப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்தியன் எம்பசிக்கும் ஸ்ரீலங்கன் எம்பசிக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். பின்னியூர் ராமநாதனுக்கும் இவங்களுக்கும் சொந்த டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். இவங்களோட பூர்வீகம் பின்னியூர் ராமனோட அம்மாவும் இவங்களோட அப்பாவும் அக்கா தம்பிங்க. இல்லை பின்னியூர் ராமநாதன் ஏதோ அரசியல்வாதியா இல்லை? பின்னியூர் ராமநாதன் அங்கே மணியார் பெரிய ஃபேமிலி, அது பெரிய ஃபேமிலி, ஆள்பலம் உள்ள ஒரு ஃபேமிலி. இவங்களை இப்போ இங்கே வந்தோடனே ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் போகலன்னா நான் உங்களை வெட்டி கொண்டுன்னு மிரட்டுறாங்க. இப்போ அவர் ஒரு நாட்டு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு என்கிட்ட நாட்டு துப்பாக்கி இருக்குது சுற்றுவேன்னு மிரட்டியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க? இது வரைக்கும் இவங்களுக்கு 13 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. 1 கோடி ரூபா பேசினது. 1 கோடி ரூபாய்க்கு நான் நிலத்தை வாங்கிக்கிறேன், உங்கள் பொண்ணு கல்யாணத்தை ஃபஸ்ட்டு நடத்துங்கன்னு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டு அந்த அட்வான்ஸ் பணம் வச்சே பவரை மாற்றி ஃப்ராட் பண்ணி எழுதிட்டாங்க. ஆதாரம் அவங்க அங்கே நோட்ரி வாங்கணும். அங்கே ஸ்ரீலங்கனோட நோட்ரி இந்த பவர் டாக்குமெண்ட்டில் வைக்கணும். அது இவங்க வைக்கல. ஏன்னா இவங்க கையொப்பம் வச்சு நீங்கள் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த நோட்ரி இங்கே ஃபோர்ஜ் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் அங்கே சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்டார் ஜுடிஷியல் அவங்க வச்சா தான் அது செல்லும், இங்கே இருக்க மாற்றுறது. அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ரெஜிஸ்டார் ஜுடிஷியலோட சீலையும் இவங்க அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் செந்தில்னு ஒருத்தர் இருக்கார், ராமநாதனோட மாப்பிள்ளை, அவர் ஃபோர்ஜ் பண்ணிட்டார். அது போக இவங்களோட பாஸ்போர்ட் இருக்குது. இவங்க பாஸ்போர்ட்டில் அங்கே பேர் சேஞ்ச் ஆயிருக்கும், ஸ்பெல்லிங் வேறு இருக்கும். இங்கே யூடிஆர் ஸ்கீமில் இவங்களோட அப்பாவோட ஸ்பெல்லிங் வேறு, அந்த ஸ்பெல்லிங்கும் கரெக்ட். இதுதான் இவங்க பாஸ்போர்ட்டையும் ஃபோர்ஜ் பண்ணியிருக்காங்க. இது 3த்தையும் ஃபோர்ஜ் பண்ணி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தம் தான் எஸ்பி ஆஃபீஸில் நீங்கள் புகார் கொடுத்தாச்சு. மேலும் கலெக்டரேட்டையும் இந்தியன் எம்பசியும் ஸ்ரீலங்கன் எம்பசியும் புகார் 3 பேர் மேலே, ராமநாதன், அவங்களோட பொண்ணு மணிமேகலை, ரியல் எஸ்டேட் அவங்களோட மாப்பிள்ளை ரியல் எஸ்டேட் செந்தில் புரோக்கரு, அவங்களோட அப்பா பேரில் தான் பவர் வாங்கியிருக்காங்க. ராமநாதனோட சம்பந்தி செந்திலோட அப்பா, அவர் பேர் ராமர் பேர் தான்
பவர் வாங்கியிருக்காங்க. ஸோ 4 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஆல்ரெடி 20 வருஷமாக வேற ஒருத்தர் பொசிஷனில் இருக்காரு. இவங்களோட சொந்தக்காரங்க தான் இடத்த பொசிஷனில் இருக்காங்க. அந்த பொசிஷனை வந்து இவங்ககிட்ட வாங்கிட்டேன்னு டிஸ்டர்ப் பண்ண வரும்போது அவர் நோட்டீஸ் அனுப்புறாரு, இது எங்கள் பூர்வீக லேண்டு, நீங்கள் எப்படி வாங்குனீங்க, இவ்வளோ இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது, ஐயோ நிலமே உங்கள் பேரில் போயிடுச்சு, நிலமே நம்ம பேரில் இல்லை, நிலமே மாற்றிட்டாங்க. அப்புறம் எடுத்து இங்கே கிளம்பி வரும்போது இங்கே இருக்க உங்கள் சொந்தக்காரங்களை சந்திக்கும் போது அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஐயோ நாங்கள் இதில் கையொப்பம் வைக்கல, எதுவுமே வைக்கலன்னு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. இது சார்பாக நடுவில் குடும்ப ரீதியாக பேசினாங்க. ரீசெண்டாக சூரிய தேவன் இன்னொரு ரிலேட்டிவ், அவர்கிட்ட 5 லட்ச ரூபா மோசடி பண்ணிட்டாங்க. இதே நிலத்தை 30 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வித்துறேன், நீங்கள் பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிட்டு 5 லட்ச ரூபா வாங்கி அந்த மோசடி பண்ணி அது நேற்றுக்கு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நீதிமன்றத்தில் கேன்சலேஷன் ஆஃப் நல்லிஃபிகேஷன் ஆஃப் சேல் டீட் ஒரு இது போட்டாச்சு. எஸ்பி ஆஃபீஸில் கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தாச்சு. அவங்க பவர் பண்ணப்போ அவங்க நேராக வந்தாங்களா? நேராக வரல. அதான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு நாங்கள் இங்கேயே நாங்கள் அனுப்பணும், அதுக்கு எங்களுக்கு பேங்க்கில் வந்து உங்களுக்கு தான் அனுப்புகிறோங்கிறதுக்காக நீங்கள் கையொப்பம் வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க நேராக வராது. இவங்க பவர் ஒருத்தர் கொடுத்துருக்காங்களே ராமர்ன்ட்டு, அவர் இவங்க நேரில் கூட பார்த்ததில்ல, ஃபோன்லேயும் பேசுனது கிடையாது. அந்த ராமருக்கு பவர் கொடுத்த எல்லா டாக்குமெண்ட் அதோட ஆன்சிலரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபோர்ஜ் பண்ணி தான் பவரை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பவர்லேருந்து அவங்க பொண்ணுக்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதாவது பவர் ஆஃப் அட்டார்னி, அதுதான் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி. எம்பசிசிலாம் குத்தணும். எம்பசிசிலாம் குத்துனா மட்டும்தான் இங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒத்துப்பாங்க. அந்த எம்பசிலாம் இங்கேயே ஃபோர்ஜ் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்க நோட்ரி சீலு, அங்கே இருக்க சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்டார் ஜுடிஷியல் சீலு இங்கே ஃபோர்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துக்கு முழு சொந்தக்காரங்க இவங்க இடத்துக்கு இவங்க முழு சொந்தக்காரங்க இவங்க 2 பேரும் தான். அது பூர்வீக நிலம்னு சில பேர் கிளைம் பண்ணுறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.